ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திருவிருந்து, த லார்ட்ஸ் சப்பர். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம் 23 முதல் 34 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய உடலாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய உடலையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய உடல் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடி ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 24ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 11:24. இது உங்களுக்கான என் உடல், என் நினைவாக இதை செய்யுங்கள். This is my body which is broken for you. Do this in remembrance of me. பாடுகளின் வார சம்பவங்களிலிருந்து தொழுகைக்குரிய பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இன்று திருவிருந்தை பற்றி நாம் தியானிப்போம். திருவிருந்தில் பங்கு பெறுவோருக்கு சில ஆசீர்வாதங்களை அருளுவது திருவிருந்து நியமிக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் அல்ல. மாறாக அது தொழுகைக்கானதொரு வாய்ப்பாகவே அருளப்பட்டது. சபை கூடு வரும் பொழுது செய்யப்படும் மற்ற எதையும் விட கர்த்தரை அதிகம் நினைவு கூற அவரது பந்தி நமக்கு உதவுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய சுவிசேஷங்களில் எழுதப்பட்டுள்ள இந்த சம்பவம் கொரிந்தியருக்கு பவுல் எழுதிய முதல் நிருபத்தில் நாம் வாசித்த பகுதியில் அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. நற்கருணையில் குறைந்தது 3 காரியங்களுக்காக நாம் தேவனுக்கு புகழ் பாடுகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, அவரது பிராய சித்த பலிக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். இது என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது, இது என்னுடைய இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். நமது பாவங்களையும் நோய்களையும் இயேசு தமது உடலில் சுமந்து தீர்த்ததால் நாம் அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனுக்கு சமீபமாய் நம்மை கொண்டு வரவும் கிருபாசனத்தின் பாதையை திறந்து விடவும் தமது இரத்தத்தை சிந்தியதற்காய் நாம் அவரை துதிக்கிறோம். இதுவே 26ஆம் வசனத்தில் உள்ளது போல, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்கிற குறிப்பு. இரண்டாவது, அவரது உடலாகிய திருச்சபைக்காய் அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். 29ஆம் வசனம், என்னத்தினாலெனில் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய வேண்டும் என்கிற குறிப்பு இருக்கிறது. அதாவது விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் கவனித்து கரிசனையுடன் செயல்பட வேண்டும் என்ற அழைப்புடன் இந்த பகுதியை அவன் முடிக்கிறான். அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள், பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட்டு, அப்படியானால் ஒருவர் மேல் ஒருவர் நாம் கரிசனை கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய உடலை நிதானிப்பது என்பதின் பொருள். கர்த்தருடைய உடலை நிதானித்தல் என்பது அதுதான். உடன் விசுவாசிகளை ஒரே உடலின் அங்கங்கள் என்று கருதுவதே அதன் பொருள். கிறிஸ்துவின் உடலே அவரது மணப்பெண். அதில் அங்கமாயிருக்க நமக்கு பங்கு கிடைத்தமைக்கு காலமெல்லாம் பாடலாமே. ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்துதான் விருந்துகளிலெல்லாம் விருந்தாயிருக்கும். கர்த்தரின் பந்தி என்பது அந்த கொண்டாட்டத்தின் முன்ருசியே.
மத்தேயு 26:29 வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களுடைய கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மூன்றாவது, சீக்கிரம் வரப்போகும் ராஜாவாய் நாம் கர்த்தரை அவரது பந்தியிலே தொழுது கொள்ளுகிறோம். 26 ஆகையால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் அவருடைய மரணத்தை கர்த்தர் வருமளவும் என்று இருக்கிறது. எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கும் கிறிஸ்துவின் முடிவான வெற்றியை கர்த்தரின் பங்கு நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவரை நாம் திருவிருந்தில் பங்கு பெறும் போதெல்லாம் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் உயர்த்துகிறோம். திருவிருந்து என்பது ஒரு தொழுகையின் அனுபவமாகவே கொடுக்கப்பட்டிருப்பதால் எவ்வளவு அடிக்கடி அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. ஆதி திருச்சபை அதை தினமும் அனுசரித்தது. நாள்தோறும் அவர்கள் அப்பம் விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். நாளாவட்டத்தில் அது வாரத்திற்கு ஒரு முறை மாற்றப்பட்டது. அதாவது வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் அப்பம் விட்டார்கள். இப்பொழுது பெரும்பாலும் அநேக சபைகளிலே அது மாதத்திற்கு ஒரு முறைதான். அது ஒரு கொண்டாட்டம் என்பதை விட அது ஒரு சடங்கு என்று ஆகிவிட்டது. அதற்கு ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். It is no more a celebration. It has unfortunately become a ceremony. நெல்லையை சேர்ந்த மரியான் உபதேசியார் அவர்கள் கீர்த்தனையிலே ஒரு அருமையான பாடல் பாடி திருவிருந்துக்கு அழைக்கிறார்கள். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. இது உங்களுக்கான என் உடல், எனது நினைவாக இதை செய்யுங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதனால் உம்மிடத்திலே நெருங்கி வரும் சிலாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அதனால் எங்களுடைய பாவத்திலே எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. அதனால் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு இந்த திருவிருந்து நிறுவப்பட்ட அந்த பெரிய வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இது ஒரு கொண்டாட்டம். ஒரு நாளிலே நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிற அந்த பெரிய விருந்துக்கு முன் ருசியாக தேவரீர் இந்த திருவிருந்தை நீர் திருச்சபையிலே வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். திருவிருந்திலே நாங்கள் வந்து பங்கு பெறும் போதெல்லாம் உடன் சகோதர சகோதரிகளை குறித்த உண்மையான பாரமும் கரிசனையும் உண்மையான ஒரு கவலையும் உண்மையான ஒரு அன்பும் உள்ளவர்களாக கர்த்தாவே நாங்கள் அதிலே பங்கு பெற்று அவ்விதமாக உம்முடைய குமாரனுடைய உடலை சரியாக நிதானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த நாளின் தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை கும்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.